மற்றபடி இது தொடச்சி எடுத்தாலே போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 3:30 PM ரொட்டீன் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெற்றில் வந்து நல்லாவே தளைஞ்சிருக்குது. ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வந்து எல்லாமே பொறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து தளைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்டைக்காய் விதை வந்து போட்டு விட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு வாழை வந்து கொலை தள்ளி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பூக்கள் வந்து நல்லா விரியர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீப்பு வந்து விட்டுருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தார் இருக்குது அப்படின்னா ஒரு 4 தார் இருக்குது. இந்த இடத்துல 1 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. அந்த சைடு போய் காட்டுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 தார் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 தார் இருக்குது இதே இடத்துல. இதில் வந்து கழிவுநீர் போகிற இடம் தான். இதில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மணி 3:30 ஆயிடுச்சு. எல்லாமே மாடுகளை வந்து வெளியே பிடிச்சி கட்டணும். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே மோடம் போட்டுட்டு இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு மாடாக பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்சி எல்லாம் மாற்றி கட்டிடலாம். இப்போ இந்த சாணி எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டி இந்த இடத்துல வந்து ஒரு குமியாக வந்து போட்டுறணும். மத்தியானம் வச்சா மேவே பார்த்திங்கன்னா இன்னும் எல்லாம் மீதி வச்சுருக்கு. அதை எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மேவு வந்து போடணும். சாப்பிட முடியலன்னா கம்மனை மட்டும் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கமுத்து விட்டு வேஸ்ட் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். போடாமல் விட்டுட்டா சரியாக போயிடும். ஒரு நாள் யாரோ ஒருத்தராவது பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருவாங்க. கீழே சிந்தாமை மட்டும் இருக்க மாட்டேங்க. என்ன நீ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வச்சாச்சு. செவலை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கா. அவளுக்கு பார்த்திங்கன்னா தனியாக புண்ணாக்கு ஊற போட்டு கொடுத்துடணும். இப்போ வந்து ஊற போட்டு அப்படின்னா ஒரு 5 மணி 5:30 இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வச்சு புண்ணாக்கு வச்சு அதுக்கப்புறமா வந்து பால் கறந்துக்கலாம். என்ன பண்ணுற? என்ன காயா? இன்னும் காயே வரல. இங்கே காட்டு, கையை காட்டு. நீ இந்த பூவை பூரா பிடிங்கி வச்சு அப்புறம் எப்படி காய் வரு? காயெல்லாம் இன்னும் பெருசாகணும் பாப்பா. இன்னும் காயெல்லாம் பெருசாக வரும். நீ இப்போவே எல்லாம் பிடுங்கினீன்னா ஒன்றும் வராது. நான் என்னடா பூவெல்லாம் கீழே கிடக்குதேன்னு பார்த்துட்ருக்கேன். நீ ஏன் பூரா பிடுங்கி கீழே போட்டுட்ருக்க? அப்புறம் எங்கே போய் பிஞ்சு நிற்கும்? நான் என்னடா பிஞ்சு விழுந்துட்டே இருக்கேன்னு பார்த்துட்ருக்கேன். எங்கே காயே இல்லை. இப்போ தான் எல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ தான் பார்த்தியா? இங்கே வரு. இப்போ தான் வந்து பூ பிடிச்சிருக்குது. சரியா? இன்னும் பெருசாக அப்புறம் தான் பிடுங்கணும். சரியா? அப்புறம் தான் வந்து காயெல்லாம் பொறிக்கணும். பெருசானதுக்கப்புறம் தான் பொறிக்கணும். சரியா? இப்போ பொறிக்கக்கூடாது. இனி பொறிக்கக்கூடாது. சரியா? விட்டுறணும். இது மட்டும் வச்சுக்க விளையாடுறக்கு. வா. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாட்டு கலவா மட்டும் இந்த நம்மளோட செவலை கலவா மட்டும் பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை புண்ணாக்கு வந்து ஊற போட்டுடலாம்.
அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாணியெல்லாம் பூரா வலிக்கணும். எல்லாம் கூட்டி வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாமே வலிச்சு கொட்டிட்டு, நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால இன்றைக்கி கொஞ்சமாக போய் காலையிலேயே தம்பி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போதே கொஞ்சம் எருக்கிழம்பூ வந்து பறிச்சிட்டு வந்திருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா கோக்கணும். எருக்கிழம்பூ இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற பூ வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. அது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்புறம் வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிடும்போதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சதுன்னா டெய்லியுமே வேணாலும் போடலாம். சாதாரணமாக கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டோரத்துலேயே வந்து நிறைய கிடைக்கும். அதனால் இது வந்து ஈஸியாக வந்து இப்போ கோயில் பின்னாடியே இருந்தது. சரின்னு சொல்லி எல்லாம் பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே கட்டணும். இந்த பூ பறிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பூவை கிள்ளி எடுக்கும்போது அதுலேருந்து வந்து பால் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பொறிக்கணும். கண்ணிலையெல்லாம் தெளிக்காமல் பார்த்து கொஞ்சம் மெதுவாக தான் பொறிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே காம்போட வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒயிட் கலர் ஒன்று, அடுத்தது வயலட் கலர் ஒன்று. இந்த ஒயிட் கலர் பூ தான் பார்த்திங்கன்னா இந்த எருக்கம்பூ பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து வைப்பாங்க. இந்த வயலட் கலரில் இருக்கிறது வந்து சாமிக்கு வைக்க மாட்டாங்க. விநாயகருக்கு வந்து இந்த எருக்கிழம்பு வந்து ரொம்ப நல்லது. இந்த பூ பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து வருது இல்லைங்களா, அது வந்து நம்ம காலையெல்லாம் முள் குத்திருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வச்சுட்டு வந்து அப்படின்னா தானாக வந்து அந்த முள் விழுந்துடும்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன வயசில் வந்து வச்சுருக்கிற ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கவர் அளவு வந்து பூ வந்து எல்லாமே பொறிச்சாச்சு. நம்ம பொறிச்சிட்டு வந்த பூவை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை துணியோ வந்து கீழே விரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூவை வைக்கணும். ஏன்னா அதில் வந்து நம்ம பூவை வந்து கிள்ளி எடுக்கும்போது அதுலேருந்து பாலெல்லாம் வரும். அதனால் கீழே வந்து விழுகும். இந்த மாதிரி பூவை விரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த பூ மட்டும் வந்து பிச்சை எடுத்துக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா பூக்களுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கணும். நான் விரிஞ்சது வந்து அப்படியே கொத்து கொத்தாக கொஞ்சமாக நிறைய இருந்தது. அதனால் அப்படியே பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கணும். நம்ம பிச்சு வச்ச பூவை எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி நல்லா கோத்துட்டு அப்படின்னா ஒரு நல்ல மாலையாட்டம் வந்துடுங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கட்டின பூவை எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாலர் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மாலை மாதிரி இல்லை. அதனால கொஞ்சம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு டாலர் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக பார்க்குறக்கு ரொம்ப அழகாக மாலை மாதிரியே இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்போடு இருக்கிற பூவை வந்துட்டு எடுத்துக்கணும். அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த இதழோட பார்த்திங்கன்னா ஒரு 5 பூ வந்து சேர்த்து வச்சு கோர்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதழ்கள் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த 2 இதழ்களோடு வச்சு இந்த மாதிரி கோத்துட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அந்த டாலரே கடைசியாக ஜாயின் பண்ணோன்னதே பார்த்திங்கன்னா நம்மளோட மாலை கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை கையால் வந்து கட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அடுத்தது நம்ம சாமி ரூமில் பார்த்திங்கன்னா முன்னத்து நாளே எல்லாம் இந்த விளக்கு வைக்கிற தட்டோ அந்த விளக்கு அந்த ஊதுவத்தி குத்துற ஸ்டாண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி வைக்கிற ஸ்டாண்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து எடுக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா கொண்டு போய் கால்முதி படாத இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுருவோம். காலில் வந்து முதிக்கக்கூடாது. நம்ம சாமிக்கு வச்சது எப்போவுமே பார்த்திங்கன்னா காலில் வந்து முதிக்கக்கூடாது பூக்கள் எல்லாமே. அதை வந்து நம்ம உரமாக வந்து போட்டுடலாம். நான் வந்து செடிகளுக்கு வந்து அப்படியே மண்ணை பறித்து செடியோட வேர்பகுதியில் வந்து அப்படியே கொடுத்துருவேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடிக்கு அது மாதிரி கொடுத்துடலாம். என்றைக்குமே பார்த்திங்கன்னா சாமிக்கு வைக்கிற பூக்கள் எல்லாமே வந்து கால்முதி படாத இடத்துல தான் பார்த்திங்கன்னா போட சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த 1 வீக்காக கலெக்ட் பண்ண பூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுருவேன். அப்புறம் அந்த சாம்பிராணி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது அந்த ஊதுவத்தி குத்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டிடுவேன். போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அப்படின்னா அது வந்து மக்கிடும் நல்லா. அவ்வளோதான். இந்த மாதிரி கால்மிதி படாத இடத்துல பார்த்திங்கன்னா போட்டுருவேன். அவ்வளோதான். இந்த விளக்கு வைக்கிற இதெல்லாமே பார்த்திங்கன்னா தீபம் எல்லாமே பார்த்திங்கன்னா இது புளி இருக்குது இல்லைங்களா, அது மட்டுமே போட்டு கழுவி வச்சுருவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறந்து அதனால் சும்மா வந்து அப்போவே கழுவுனதுக்கப்புறமா தொடச்சி வச்சுருவேன்.
இது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பி வந்துடுவான். அவனை போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். வா, எங்கே ஏறிட்டு இருக்க? வா போலாம், வா. ரெடியா? போகலாமா? எங்கே போகிறது? எங்கே போகலாம்? எங்கே போகலாம்? நம்மளோட பூஜை சாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கழுவி கொண்டு வந்துட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மரங்கிறதுனால பார்த்திங்கன்னா தொடச்சி எடுத்துக்கலாம். எப்பாச்சும் ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த சந்தில் இருக்கிற தூசியெல்லாம் பார்த்திங்கன்னா போகாது. அதனால தான் பார்த்திங்கன்னா கழுவுறது. மற்றபடி இது தொடச்சி எடுத்தாலே போதும். இந்த விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மயில் வந்துடும் கொத்துறக்காக. அதில் பழத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய கொத்தி வச்சுருக்கோம். அதனால சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எல்லாம் முடுக்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக முகஞ்ச வந்திருந்தாலே கொத்துறக்க ஆரம்பிச்சிருது. நிறைய பழங்கள் பார்த்திங்கன்னா போன டைமு இன்னும் பழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அணில் மயில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொத்துறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் இருட்டாக போகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றையும் காணோம். ஒரு 4:30லேருந்து ஒரு 5:30க்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா முடிக்கிட்டு அப்படின்னா கொஞ்சம் வந்து தக்காளி கொத்துறதுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். அப்போவுமே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே கொத்துறக்க ஆரம்பிச்சிடும். 1-2 பழங்கள் வந்து இப்படி போகும். 1-2 போனால் கூட பரவாயில்ல. போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிப்பரில் வந்து பொறிச்சோம் தக்காளி. அதில் ஒரு டிப்பர் காய் பார்த்திங்கன்னா எல்லாமே கொத்துனதாக போச்சு. 3 டிப்பருக்கு ஒரு டிப்பர் பார்த்திங்கன்னா எல்லாம் கொத்துனதாக போச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு தக்காளி காட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்மளோட மல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. அதையும் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா மல்லி போட்டிருக்குறோம். இந்த காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மல்லி போட்டிருக்குறோம். ஒரு 1.5 கிலோ வந்து நம்ம அப்படியே வந்து நட்டி வச்சுருந்தோம். அப்படியே வந்து கையில் இந்த மாதிரி 2 விரலில் எடுத்து ஒவ்வொரு பார்லையும் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நட்டி வச்சுருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் முளைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஒரு 2 இலையும் அழகாக வந்திருக்கு. இனி வெயில் தாங்கி நல்லா வளர்ந்து வந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் வந்து கிடைக்கும். விளைச்சல் கிடைக்கிறத விட நல்ல விலை வந்து நல்லா கிடைக்கணும். போன டைம் மாதிரி ஏதோ 3 ரூபாய்க்கு போகாமல் இருந்தால் போகுது. அதை விட கொஞ்சம் அதிகமாக போனாலே கொஞ்சம் சந்தோஷம்தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி 2 விரல் எடுத்து நட்டணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குத்து குத்தாக வந்து முளைச்சிக்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊனி விட்டோம் அப்படின்னா அந்த தண்டு பகுதி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தடிமனாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எடைக்கு போடும்போது கொஞ்சம் வெயிட்டும் வந்து அதிகமாக வரும். இதே மாதிரி பாருங்கள், லைனாக எல்லாம் முளைச்சிருச்சு. எல்லா பார்லையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் முளைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து போயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நல்லா முளைச்சிருக்கிறது தெரியும் பாருங்கள். நல்லா அப்படியே குத்தாக முளைச்சிருக்கு. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து வேணும். அதை வந்து நம்ம பொறிச்சிட்டு போயிடலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வைக்கலை. அப்படியே தோட்டத்துக்குள்ளே வந்து நிறைய இருக்குங்காட்டி அதனால் வந்து வீட்டு தோட்டத்துலலாம் வைக்கல. அப்படியே தோட்டத்துக்குள்ளே வரும்போது அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு போயிடுவேன். நல்லா பாருங்கள், நல்லா தளைஞ்சிருக்கு கருவேப்பிலுமே.
இந்த மாதிரி ஒரு 2 கொத்து இருந்தாலே போதும். ஒரு 2 நாள் கழித்து அப்புறம் வந்து பொரிச்சிக்கலாம். இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வெயிலுக்கு வந்து ரொம்ப நோய் வந்து தாக்கி இருந்தது. கொஞ்சம் அந்த அசுவினி பூச்சி மாதிரி, வெள்ளைப்பூச்சி மாதிரி. ஒரு 2-3 நாளைக்கு வந்து இது நல்லா தாட்டும். இப்போ கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி விட்டங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்திருக்கு, புஷு புஷு புஷுன்னு. இதோட வேர் பகுதி பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று பழுத்திருக்கு, இன்னும் ஒன்று கடிச்சிருக்கு. அதை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த கொய்யா பழத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அணிலே வந்து எப்படி கொறிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கான நாள் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு, 3லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங்.